அனைவருக்கும் வணக்கம். சரவணன் அஸ்ட்ரோ சேனல் வழியாக உங்கள் ஜோதிட ரத்னா சரவணன் பேசுகிறேன். 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்ப்போம். இதற்கு முந்தைய பதிவில் மேசராசி, ரிஷபராசி, மிதுன ராசி, கடகராசி, சிம்ம ராசி, கன்னி ராசி, துலாம் ராசி, விருச்சிகம் ராசி, தனுசு ராசி, மகரம் ராசி, கும்பம் ராசி ஆகிய ராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு ராசி பலன்களை பார்த்தோம். தற்பொழுது மீன ராசிக்கு ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் அன்பர்களே. மீன ராசியின் அதிபதி குரு, மேலும் நீர் தத்துவத்தை கொண்ட ராசியாகும். இது உபய ராசி என சொல்லலாம். இது குருவின் ஆட்சி வீடாகும். இதில் நட்சத்திரங்கள் பூரட்டாதி 4ஆம் பாதமும், உத்திரட்டாதி 1, 2, 3, 4 பாதங்களும், ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும் இதில் அடங்கும். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய குணங்களை இப்பொழுது பார்ப்போம். நீங்கள் மென்மையானவர்கள், அதிக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். குருவின் ஆதிக்கத்தால் உங்களிடம் ஒழுக்கமும் ஆன்மீக சிந்தனையும் பிறருக்கு உதவும் குணமும் அதிகமாக இருக்கும். அன்பும் கற்பனை திறன் மற்றும் தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுவீர்கள். நீங்கள் அமைதியான மற்றும் கனிவான குணங்களை கொண்டவர்களாக விளங்குவீர்கள் மீனராசி அன்பர்களே. அடுத்து இந்த ஆண்டு கிரக நிலையை எப்படி என்பதை பார்ப்போம். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான ரிஷபத்தில், அதாவது தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன் ஆரம்பம் ஆகிறது. ராசிக்கு 4ஆம் இடமான மிதுனத்தில், அதாவது இந்த ஸ்தானம் என்பது சுகஸ்தானம் ஆகும். குரு ஜூன் மாதத்திற்கு மேல் குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடமான கடகத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பயிற்சி ஆகிறார். அதே மாதிரி ராசிக்கு 6ஆம் இடமான ரண ருண ரோகஸ்தானத்தில் கேது பகவான் உள்ளார். ராசிக்கு 10ஆம் இடமான 10ஆம் இடம் என்ன? தனுசு ராசி. அப்போ ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் உள்ளார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு 12ஆம் இடமான கும்பத்தில் இருந்து வந்த சனி பகவான் பயிற்சி அடைந்து ராசி ஸ்தானமான ஜென்மஸ்தானத்திற்கு பயிற்சி அடைந்துள்ளார். மீனம் ராசி அன்பர்களே, நீங்கள் அனைவரும் நல்லதே நடக்கும் என எண்ணும் ராசி உடைய நீங்கள் குருவை ராசியாக கொண்டவர்கள். 2026ஆம் ஆண்டு சோதனையும் வளர்ச்சியுமான ஆண்டாகும். கடந்த சில ஆண்டுகள் சிக்கல், குழப்பம் நிறைந்ததாக உணர்ந்தவர்கள். ஏன் என்றால் சனி உங்கள் ராசியிலேயே, அதாவது சனி ஜென்ம சனி. இந்த காலம் பொறுப்பு, எல்லை, நடைமுறை பற்றிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறது. குடும்பம் எடுத்துட்டா குடும்பம் நலம் பாதிப்பு ஏற்படாது எனலாம். சில நன்மைகள் ஏற்படும். முயற்சிகளில் வெற்றி கிட்டும். பொருளாதார நிலையில் சரிவம் சமாளிக்கக்கூடிய நிலையும் உண்டு. குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடந்து கொள்ள வாய்ப்பு உள்ளது. அவர்கள் படிப்பு சார்ந்து உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும்படி இருக்கும். மீனராசி அன்பர்களே, வேலையில் உள்ளவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அதே மாதிரி சம்பள உயர்வு மற்றும் பதவி உயர்வு உங்களின் மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய நிலையில் அமையும். உயர் அதிகாரிகளின் பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும். மகிழ்ச்சி தானே. பெண்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்க வாய்ப்புண்டு எனலாம். மனநலம், குடும்ப நலம் நன்றாக அமையும். வரவேண்டிய தொகை உங்களுக்கு வந்து சேரும். சில மீனராசி அன்பர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கு நல்ல வாய்ப்புண்டு. இளம் வயதினர், அதாவது இளம் வயதினர்னா 30 முதல் 40க்குள் இருக்கும் அன்பர்களுக்கு இது கடினமான நேரம் எனலாம். அதாவது பல்வேறு வாழ்க்கை சோதனைகளுக்கு முடிவெடுக்க வேண்டியிருக்கும். மேலும் நண்பர்கள், காதல், வேலை, குடும்ப உறவுகளில் நிகழும் விரக்திகள் போன்ற வாழ்க்கை நிலையிலிருந்து சோதனை வரும். இது அனுபவமாகலாம் என எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே இந்த நிலை உங்களுக்கு மன வலிமையை தயார்படுத்தும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்திற்கு மேல்
உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் மிகவும் நல்ல மாற்றத்தை காண்பீர்கள். அடுத்து ஜூன் மாதத்திற்கு மேல் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மாற்றங்கள் சற்று தாமதமாக இருக்கும் நிலைதான். இருந்தாலும் இதற்கு அடுத்த ஆண்டு தங்களுக்கு முழு பலன் கிடைக்கும். மீனராசி அன்பர்களே, 2026ஆம் ஆண்டு ராசி பலன் உங்களுக்கு சோதனைகளுடன் தொடங்கினாலும் ஆண்டு முடிவில் அதிர்ஷ்டமும் மகிழ்ச்சியும் கை கொடுக்கும் எனலாம். மீனராசி அன்பர்களே, நீங்கள் புத்திசாலியான முதிர்ச்சியுடன் பொறுமை விவேகத்துடனும் நம்பிக்கையை கைவிடாமல் இருந்தால் எதிர்காலம் நன்மையாக மாறும். அன்பர்களே, மேலும் சிறப்பாக இருக்க பரிகாரம் தேவை என்பதால் அதற்கு முன் மீனராசி அன்பர்கள் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என சொல்லிக்கொண்டு பரிகாரத்தை பார்ப்போம். பரிகாரம் என சொன்னால் சனி பகவானுக்கு எள்விளக்கு ஏற்றி வழிபடவும், தானம் செய்யுங்கள். சனி மற்றும் ராகுவிற்கு பூஜை செய்து வழிபட்டால் நன்மையே உண்டாகும் என சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.